ஆக்ட்ரஸ் நயன்தாரா சமீபத்தில் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல செம்பருத்தி டீ பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல இந்த செம்பருத்தி டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை பத்தி ஊட்டச்சத்து நிபுணர் முன்முன் கண்ணெறிவால் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டீ ஆயுர்வேதால நீண்ட காலமா பயன்பாட்டில் இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. அதனால சர்க்கரை நோய், அதீத கொழுப்பு, ரத்த அழுத்தத்துக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். மேலும் பருக்கள், சூட்டு கொப்பளங்களுக்கும் நல்லது. மழைக்காலங்கள்ல இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல அதிக விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலையா வைக்கும். இதனால மழைக்காலங்கள்ல வர நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நயன்தாராவோட இந்த போஸ்ட் சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு. அதுக்கு காரணம் தி லிவர் டாக்னு அழைக்கப்படுற ஹெப்படாலஜிஸ்ட் சிரிய கேபி பிலிப்ஸ் நயன்தாராவோட இந்த போஸ்டை ஷேர் பண்ணி, இந்த ஹைபிஸ்கஸ் டீயால எந்த நன்மையும் இல்ல, இவங்க சொல்றது எதுவுமே நிரூபிக்கப்படாத ஒண்ணு, ஆயுர்வேதா எல்லாம் பொய்யான மருத்துவம்னு சொல்லி சில ஆதாரங்களையும் முன் வச்சாரு. நயன்தாரா உடனடியா அந்த போஸ்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில முட்டாளுங்க கிட்ட விவாதம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அவங்க தரத்துக்கு நம்மளை கீழே இறக்கி அவங்க அனுபவத்தால நம்மளை அடிப்பாங்க அப்படின்னு மறைமுகமா அந்த டாக்டரை தாக்கி பேசியிருந்தாங்க. மேலும் முன்முன் கண்ணெறிவாலும் அந்த டாக்டர் வெறும் லிவர் டாக்டர் தான், அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, செம்பருத்தில நிறைய வகை இருக்கு, அவர் ரோசா சினன்சிஸ் வகைக்கு பதிலா சப்டரிஃபா வகையை பத்தி பேசிட்டு இருக்காரு. ரோசா சினன்சிஸ் வகையை தான் நான் பரிந்துரைச்சேன். மேலும் ஆயுர்வேதா ஒரு போலி மருத்துவம்னு சொல்றாரு. ஆயுர்வேதா மூலமா தான் யோகா எல்லாம் கிடைச்சது, அதுவும் போலியா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. மேலும் இந்த செம்பருத்தி டீ குடிக்கிறது மூலமா ஏற்படுற நன்மைகள் பத்தியும் சில ஆதாரங்களை கண்ணெறிவால் முன் வச்சாங்க. நயன்தாராவும் ஸ்டோரியில அதை ஷேர் பண்ணி யாருக்கெல்லாம் விளக்கம் வேணுமோ இதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நயன்தாராக்கு ஆதரவா விக்னேஷ் சிவன் போட்டிருக்கிற போஸ்ட் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் வேலுமணியை குடும்பத்தோட சந்திச்சிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, நாங்க ஒன்னும் MBA பட்டதாரிகள் கிடையாது, எனக்கும் நயன்தாராக்கும் தெரிஞ்சது எல்லாமே சினிமா மட்டும்தான், ஒவ்வொரு நாளும் அதை கத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நாங்க எங்க பிசினஸ் மற்றும் புது முயற்சிகளை கையாளுறதுக்கு காரணம் டாக்டர் வேலுமணி மாதிரியான மென்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க எங்களுக்கு நிறைய நாலேஜையும் அவங்களோட அனுபவத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்றாங்க. எங்க பிசினஸ்ல நாங்க சரியா இருக்க எங்க கூடயும் எங்க டீம் CEOs கூடயும் ரொம்ப பொறுமையா அதிக நேரம் செலவிட்டதுக்கு எப்போதுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு விக்னேஷ் சிவன், எங்களுக்குமே எல்லாம் தெரியாது, நாங்களுமே எல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு இவர் போட்டிருக்கிற இந்த போஸ்ட் மறைமுகமா லிவர் டாக்டரை தாக்கி பேசியிருக்காருன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. லிவர் டாக்டரும் அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஊட்டச்சத்து நிபுணர் முன்முன் கண்ணெறிவால் இப்ப சொல்றது எல்லாமே பொய் தான், இப்போ ஏதாவது கேட்டா வேற ஏதாவது செம்பருத்தி வகைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மறுபடியுமே சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. கணேரிவாலோட விளக்கத்துக்கு அப்புறம் நயன்தாரா டெலிட் பண்ணிட்டதா சொன்ன அந்த செம்பருத்தி டீ பத்தி போட்ட போஸ்டை பப்ளிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.